இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, மகா ஆச்சரியனின் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிறந்திருக்கின்ற கிறிஸ்து பாலனுடைய அன்பும் மகா ஆச்சரியனினுடைய அருளும் உங்களது குடும்பத்தை என்னாலும் அரவணைத்து பாதுகாக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் என்கின்ற கிராமத்தில் உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர் பேச்சியம்மாள். இந்த பேச்சியம்மாளுக்கு 20வது வயதில் திருமணம் செய்து வைக்கின்றார்கள். திருமணமான 10வது நாளில் இவர் கர்ப்பமாகின்றார். 15வது நாளில் இவருடைய கணவர் மாரடைப்பால் உயிரிழக்கின்றார். அடக்கம் முடிந்த பிறகு இவருடைய குடும்பத்தினர் கூறுகின்றார்கள், குழந்தையை கலைத்து விடலாம், உனக்கு வேறு திருமணம் செய்து விடலாம் என்று கூறுகின்ற பொழுது இவர் கூறுகின்றார், நான் ஒருவரை திருமணம் செய்துவிட்டேன், அவருக்கே நான் பிரமாணிக்கமாக இருப்பேன், இந்த குழந்தையையும் கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் வளர்ப்பேன் என்று உறுதியோடு இவர் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார். 10 மாதங்கள் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அந்த பெண் குழந்தையை தன்னுடைய சகோதரிடத்தில் கொடுத்துவிட்டு இவர் தினமும் வேலைக்கு செல்கின்ற பொழுது சில நேரங்களில் இவர் இரவு வேலைக்கு செல்லுகின்ற நிலைமை ஏற்படுகிறது. அந்த இடங்களில் இவர் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்கின்றார், பாலியல் சீண்டல்களை அனுபவிக்கின்றார். வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை, வெளியே சொன்னால் வேலை போய்விடுமோ என்ற ஒரு பயம், வேலை இல்லை என்றால் குழந்தையை காப்பாற்ற முடியாத நிலை என்று தனக்குள்ளேயே மிகவும் துன்பத்தை அனுபவித்த அவர் ஒரு நாள் அதிகாலையில் ஒரு முடிவு எடுக்கின்றார். நேராக எழுந்து திருச்செந்தூருக்கு செல்கின்றார். அங்கு சென்று ஆண்கள் அணியக்கூடிய சட்டையையும் லுங்கியையும் வாங்கிக் கொள்கின்றார். மொட்டையடித்துவிட்டு பெண்களுக்குரிய அந்த ஆடையான சேலையை துறந்துவிட்டு ஆண்களுக்குரிய இந்த சட்டையும் லுங்கியும் அணிந்து கொள்கின்றார். தன்னுடைய பெயரை முத்து என்று மாற்றிக்கொண்டு ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும், ஹோட்டலில் வேலை பார்ப்பது, டீ போடுவது, பெயிண்ட் அடிப்பது, வயலில் சென்று களை எடுப்பது, தோட்ட வேலை செய்வது என பல வேலைகளை இவர் மிகவும் தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு மற்றும் தன்னுடைய எல்லா விதமான சான்றிதழ்களிலும் தன்னுடைய பெயரை முத்து என்று, ஆண் என்று மாற்றிக்கொள்கின்றார். அதுபோல இவரோடு வேலை செய்பவர்களுக்கும் இவர் பெண் என்கின்ற ஒரு சந்தேகம் வராத அளவிற்கு இவர் மிகவும் தத்ரூபமாக ஆணை போலவே தன்னுடைய நடை, உடை, மொழி அனைத்தையும் மாற்றி வாழ்கின்றார். இதே ஒரு நிலையில்தான் தன்னுடைய மகளுக்கும் தந்தையின் ஸ்தானத்தில் நின்று திருமணமும் செய்து வைக்கின்றார். அதன் பிறகு இப்பொழுது இந்த உண்மை வெளியே தெரிந்த பிறகு இவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் இறப்பு வரை இப்படி இருக்கப் போகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், ஆம், இந்த உடை இதுவரை எனக்கு பாதுகாப்பு அளித்திருக்கிறது. என்னுடைய கணவருக்கு நான் செய்து கொடுத்த அந்த ஒரு அன்பிற்கு, சத்தியத்திற்கு இந்த உடை எனக்கு துணை நிற்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய மகளையும் நான் நல்ல முறையில் வளர்க்க உதவி செய்திருக்கிறது. இறக்கும் வரையில் நான் இதே உடையில் ஆணாகவே நான் வாழப்போகின்றேன் என்று கூறினாராம். இந்த பதிலை கேட்ட அந்த ஊர் மக்கள் இவரை புகழ்கின்றார்கள், இவரை இப்பொழுது கொண்டாடுகின்றார்கள், அவரை போற்றுகின்றார்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒருவருடைய பிறப்பை கொண்டாடி போற்றி மகிழ்கின்றது. காரணம், இந்த உலகத்தில் என்னுடைய மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய அடையாளத்தை மாற்றி அந்த அன்பிற்காக அவர் மனித உரு எடுத்து இந்த உலகத்தில் பிறந்த அந்த வரலாற்று நிகழ்வை கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். இந்த கொண்டாட்டம் ஒரு அன்பை கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் அன்பிற்கு சான்று பகர்கின்ற ஒரு கொண்டாட்டமாக அமைகின்றது. பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்தில் 6வது இறைவார்த்தையில் நாம் வாசிப்பது போல, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த இடத்தை முழுமையாக வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை, மாறாக தன்னையே வெறுமையாக்கி ஒரு மனிதராக பிறந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு அவர் தன்னையே அர்ப்பணித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்திய ஒரு பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பிறப்பு நம் அனைவருக்கும் தருகின்ற ஒரு செய்தி, கடவுளுடைய பேரன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். கடவுள் கடவுளாக அல்ல, மாறாக மனிதராக பிறந்த இந்த மனித பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தற்போதுள்ள இந்த சூழ்நிலையில் நம்முடைய இந்த கொண்டாட்டங்கள் ஒரு அன்பின் கொண்டாட்டமாக இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. கடவுள் போதித்த அந்த அமைதியின் கொண்டாட்டமாக இருக்கிறது என்று கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற கொண்டாட்டங்கள் நம் அனைவருக்கும்
ஒரு ஆடம்பரத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பாகவும் ஆடிப்பாடி கொண்டாடுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன. காரணம், கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு அர்த்தமற்ற ஒரு விழாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், கிறிஸ்துமஸ் என்பது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு ஆன்மீக மகிழ்ச்சி. எப்பொழுது நாம் கிறிஸ்து கொண்டு வந்த அந்த ஒளியை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டாடுகின்றோமோ அப்பொழுதுதான் நமது கொண்டாட்டங்கள் உண்மையிலேயே கிறிஸ்து பிறப்பிற்கு சான்று பகர்கின்ற கொண்டாட்டங்களாக இருக்கின்றது. கிறிஸ்து கொண்டு வந்த ஒளி என்ன என்பதை இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு 3 சிந்தனைகளாக தருகின்றது. முதலாவதாக, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு தருகின்ற ஒளி என்னவென்றால் அது மகிழ்ச்சி என்கின்ற ஒளி. மகிழ்ச்சி என்கின்ற ஒளியால் நாம் நமது மனதையும் இந்த உலகத்தையும் நிரப்புகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். டிசம்பர் மாதம் முதல் நாளிலேயே நாம் அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு பாரம்பரியம், நமது இல்லங்களில் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்வது அல்லது நட்சத்திரங்களை தொங்க விடுவது என்று நமது வீட்டை ஒளியால் நாம் நிரப்புகின்றோம். நமது இல்லங்களை மட்டும் ஒளியால் நிறைத்தால் போதுமா என்றால் இல்லை, நமது உள்ளங்களையும் நாம் ஒளிகளால் நிரப்ப வேண்டும். அந்த ஒளி என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் மிக தெளிவாக எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தவர்கள் ஒளியை பெற்றுக்கொண்டார்கள் என்று கூறுகின்றார். இந்த மக்கள் பெற்றுக்கொண்ட ஒளி என்னவென்றால் அது கடவுள் கொடுத்த மகிழ்ச்சி. கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியை 2 உருவகமாக எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக அவர் கூறுகின்றார், அறுவடையின் போது மக்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார். அறுவடை என்பது மக்கள் ஒரு முறை பயிர் செய்துவிட்டு மீண்டுமாக காத்திருந்து பெற்றுக்கொள்வது. அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய காத்திருப்பிற்கு ஒரு பலனாக ஒரு மீட்பரை அவர்களுக்கு கொடுத்தார். இரண்டாவதாக, கொள்ளை பொருளை பங்கிடுகின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற ஒரு மகிழ்ச்சி, அதாவது என்னுடைய உழைப்பால் அல்ல, மாறாக இது எனக்கு கிடைக்க பெற்றது என்கின்ற ஒரு மகிழ்ச்சி. அதுபோல மீட்பரை நாம் தகுதியில்லாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த மீட்பரை கடவுள் நமக்கு சொந்தமாக்கி இருக்கின்றார். எனவே அங்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியை உருவகமாக இந்த எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். இந்த மகிழ்ச்சி எதன் அடிப்படையில் கிடைக்கிறது என்றால், மெசியா இந்த மக்களுடைய கடுமையான சுமைகளை அங்கிருந்து எடுக்கின்றார். முதல் வாசகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது, அவர்களுடைய நுகத்தை ஆண்டவர் அவர்களிடமிருந்து நீக்கி விடுகின்றார். அவர்களுடைய தோளை புண்ணாக்கிய அந்த தடியை, அந்த கம்பை அவர் உடைத்தெறிகின்றார். மக்களை ஒடுக்கிய அந்த கொடுங்கோலை ஆண்டவர் ஒடித்தெறிகின்றார் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் மெசியாவினுடைய வருகை இந்த மக்களை தங்களுடைய சுமையிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறது என்பதை மிக தெளிவாக எசாயா இறைவாக்கினர் எடுத்துரைக்கின்றார். மெசியாவினுடைய வருகை இஸ்ரேல் மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது போல நற்செய்தியிலும் மெசியாவினுடைய பிறப்பு அங்கிருந்த இடையர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. வானதூதர் இடையர்களுக்கு தோன்றி, அஞ்சாதீர்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று கூறுகின்ற பொழுது அந்த இடையர்கள் சென்று அந்த மகிழ்ச்சியை குழந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றார்கள். கிறிஸ்து தருகின்ற இந்த மகிழ்ச்சியை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குழந்தையாக பிறந்த அந்த கிறிஸ்துவினுடைய போதனைகளை நாம் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். மெசியாவின் செய்திகளை எசாயா இறைவாக்கினர் 4 பண்புகளாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக, வியத்தகு ஆலோசகராக இருக்கின்றார். அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கிறிஸ்துவினுடைய போதனை உங்களுக்கு கூறுவதாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து கூறுகின்ற அத்தனையும் நமது வாழ்வில் செயல்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வலிமை மிகுந்த இறைவன், அதாவது கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர், அவர் என்னையும் படைத்தவர். எனவே கடவுளை நான் முழுமையாக நம்புகிறேன், கடவுளுடைய அந்த வல்லமை நம்புகிறேன் என்று கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, என்றும் உள்ள தந்தை. ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய வலிமை தந்தை. ஒரு குடும்பத்திற்கு என்ன தேவை என்பதை அவர் செய்கின்றார். எனவே அந்த தந்தை பராமரிப்பது போல என்னுடைய தந்தையும் பராமரிக்கின்றார் என்ற ஒரு உறுதியோடு வாழ வேண்டும். இறுதியாக, மெசியா அமைதியின் அரசராக இருப்பது போல நானும் எனது வாழ்வில் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த 4 பண்புகளையும் நாம் நமது வாழ்வில் கடைபிடித்தால் ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி என்கின்ற ஒளி நமது வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அப்போதைய ஆளுங்கட்சி ஒரு மந்திரத்தை அவர்களுடைய தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தினார்கள். அது என்ன மந்திரம் என்றால், இந்தியா ஒளிர்கிறது என்று.
அதாவது இந்தியா ஒளிர்கிறது, மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், மக்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அவர்கள் அந்த பரப்புரையில் இந்தியா ஒளிர்கிறது என்று பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் அவர்கள் படுபயங்கரமாக தோல்வியை சந்தித்தார்கள். காரணம், இந்தியா அப்பொழுது ஒளிரவில்லை. இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. படிப்பு, வேலையில்லா திண்டாட்டம், பசி, மின்சாரம் இல்லாத நிலை என்று பல்வேறு வகையான கஷ்டங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது இந்தியா ஒளிர்கிறது என்று அவர்கள் கூறிய அந்த மந்திரம் மக்களிடத்தில் எடுபடவில்லை. இன்றைக்கு கிறிஸ்து ஒளியாக பிறந்திருக்கின்றார் என்று நாம் நமது இல்லங்களில் வண்ண விளக்குகளை கட்டி நாம் பிற மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற பொழுது நமது உள்ளத்திலும் அந்த கிறிஸ்து பிறக்க வேண்டும், நமது இல்லத்திலும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவினுடைய போதனைகளை நமது வாழ்வில் வாழ்வாக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் என் மகிழ்ச்சி உங்களுள் நிறைபெறவுமே நான் இவற்றை கூறினேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இவற்றை என்றால் இயேசுவினுடைய போதனைகள். இயேசுவினுடைய போதனைகள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்தது போல நாமும் மகிழ்ச்சியின் ஒளியால் நமது குடும்பங்களையும் நம்மை சுற்றி வாழுகின்ற மக்களையும் நாம் ஒளிர்விக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்றைய நாளின் 2வது செய்தியாக கிறிஸ்து பாலன் நமக்கு கூறுவது, அருள் என்னும் ஒளியால் நமது உள்ளங்களை நாம் நிரப்புகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அருளில் நாம் நிலைத்திருக்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். அருள் என்ன என்றால், கடவுளுடைய விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தில் திளைத்திருப்பது. இன்னும் எளிதாக கூற வேண்டுமானால், கடவுளோடு இணைந்திருப்பதே அருள் என்பதுதான் நமது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. இந்த குறைபாடற்ற ஒரு நிறைவான மகிழ்ச்சியில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்ததனுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த குறைபாடற்ற ஒரு முழுமையான மகிழ்ச்சியை நம்முடைய முதல் பெற்றோர் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் தங்களுடைய கீழ்ப்படியாமையால் முழுமையான மகிழ்ச்சியான அந்த அருள் வாழ்வை அவர்கள் இழந்தார்கள். எனவே கடவுள் நம்மை அருள் வாழ்வில் இழந்த நிலையில் நாம் வாழ அவர் விரும்பவில்லை. எனவே மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய இறைவாக்கினர்கள் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக ஆண்டவர் நம்மை அவருடைய அருள் வாழ்வுக்கு அழைத்தார். ஆனால் மனிதர்கள், நம்முடைய எண்ணம் என்னதாக இருந்தது என்றால், நாங்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் பாவம் செய்ய எளிமையானவர்கள், எனவே எங்களால் இந்த அருள்வாழ்வை ஒருபோதும் எட்ட முடியாது, இந்த அருள்வாழ்வில் எங்களால் உம்மோடு இணைய முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு மனிதர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் மனிதர்கள், நீங்களும் இந்த அருள்வாழ்வை நிச்சயமாக அடையலாம், இதை நான் என்னுடைய மகனுடைய வாழ்வால் உங்களுக்கு எடுத்துரைப்பேன் என்று கிறிஸ்துவை இந்த உலகிற்கு மனிதனாக அனுப்பினார். அந்த மனித பிறப்பைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று 2ஆம் வாசகம் இதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. நம் அனைவருக்குமே அருள் தரப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பால் நம் அனைவருக்கும் தரப்பட்டுள்ளது. அதாவது எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் மனிதராக பிறந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய அந்த அருள் வாழ்வு தரப்பட்டிருக்கிறது. இந்த அருள் வாழ்வை நாம் எப்படி நமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளையும் பவுலடிகளார் இன்றைய 2வது வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவனுடைய அருள் வாழ்வு இணைவதற்கான முதல் வழிமுறையாக பவுலடிகளார் நமக்கு எடுத்துரைப்பது, நாம் இவ்வுலக தீய நாட்டங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நல்லவர்களாலும் தீயவர்களாலும் இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் பிறந்த பொழுது நன்மையை மட்டுமே செய்தாரோ, அவர் தீமையை விலக்கிக் கொள்ள அவர் பயன்படுத்திய ஒரு யுக்தி நன்மையை செய்வது. எனவே கிறிஸ்து தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே செய்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீமையிலிருந்தும் விலகி இருந்தது போல, நாமும் நம்மை சுற்றி வாழுகின்ற மக்களுக்கு தீமை செய்யாமல், பிறர் நமக்கு தீமை செய்தாலும் கூட நாம் நன்மை செய்து தீமையிலிருந்து விலகி இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வதாக ஆண்டவர் கூறுவது, சுய ஒழுக்கத்துடன் நாம் வாழ வேண்டும். அதாவது கட்டுப்பாடோடு நாம் வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த உலகம் முழுவதிலும் நமக்கு தீமைகள் இருந்தாலும் கூட நாம் தேர்ந்தெடுப்பது நன்மைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் முழுவதும் புனிதமாக இருக்க வேண்டும். தூய்மையை நாம் மனதில் வைத்து நாம் வாழ வேண்டும். 3வதாக அருள் வாழ்வை பெறுவதற்கு பவுலடிகளார் கூறுகின்ற ஒரு வழிமுறை என்னவென்றால், நாம் அனைவரும் நேர்மையான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு நேர்மையான எண்ணத்தினுடைய ஒரு மனிதராக வாழ்ந்தார். அதாவது யாருக்கெல்லாம் என்ன தேவையோ அதை கொடுத்தார். கிறிஸ்து கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக இருந்தார். இரக்கம் தேவைப்படுகின்றவர்களுக்கு இரக்கத்தை கொடுத்தார். மன்னிப்பு தேவைப்படுகின்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார். இந்த ஒரு நேர்மை கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும்.
பிறருக்கு இரக்கம் தேவைப்படுகின்ற பொழுது நாம் இரக்கத்தை கொடுக்க வேண்டும். மன்னிப்பு தேவைப்படுகின்ற பொழுது அந்த மன்னிப்பை நாம் கொடுக்க வேண்டும். இறுதியாக அவர் கூறுகின்ற ஒரு வழிமுறை, நாம் அனைவரும் இறைப்பற்றோடு வாழ வேண்டும். அதாவது எது செய்தாலும் கடவுளை நாம் முன்னிறுத்தி, கடவுளை மையப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய இந்த செயல் கடவுளுக்கு ஏற்புடையதாகுமா, கடவுள் இதை பார்த்து மகிழ்ச்சி கொள்வாரா என்ற ஒரு நிலையிலேயே நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நாம் செய்ய வேண்டும். இந்த இறைப்பற்றை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் கொண்டிருந்தார். எதை செய்தாலும் அதை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து செய்தார். எனவே அவருடைய வல்லசைகளை பார்த்த மக்கள் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்பதை திருவிழியத்தில் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 7:16 இறந்த இளைஞனுக்கு இயேசு உயிர் கொடுத்த பொழுது அதை பார்த்த மக்கள் கடவுளுடைய வல்லமையை போற்றி கடவுளை புகழ்ந்தார்கள் என்று. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பார்க்கின்ற மற்ற மக்கள் நம்மை பார்த்து நமது கடவுளை புகழ வேண்டும். சிந்திப்போம், நமது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை பார்க்கின்ற மக்கள் நமது கடவுளை போற்றுவார்களா, புகழ்வார்களா, அது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி அது இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். எனவே நமது கொண்டாட்டங்கள் நமக்கு அருளை பெற்றுத்தர வேண்டுமானால் நாம் செய்கின்ற செயல்பாடுகளில் கடவுளை முன்னிறுத்தி வாழுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய ஒளி என்னவென்றால், நாம் அமைதி என்னும் ஒளியை பிறருக்கு கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தியினுடைய முடிவில் வானதூதர்கள் ஒரு பாடலை பாடுகின்றார்கள். அது என்ன பாடல் என்றால், உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, இந்த பூவுலகில் நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகு என்று. இந்த பாடல்தான் மனிதராக பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் செய்யக்கூடிய தலையாய கடமை. அதாவது நாம் இந்த உலகத்தில் அமைதியை விதைக்க வேண்டும். அந்த அமைதியின் வழியாக நாம் கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் கடவுளை மாற்றிப்படுத்துவதற்கு இருக்கின்ற ஒரே வழி நாம் அமைதியின் மக்களாக வாழ்வதே. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் கூறுகின்றார்கள், அமைதி என்பது துன்பம் இல்லாத நிலையோ அல்லது எந்த விதமான சப்தங்களும் இல்லாத நிலை அல்ல, மாறாக அமைதி என்பது கடவுளுடைய இறை பிரசனத்தை பிறருக்கு கொடுப்பது. இன்று பிறந்திருக்கின்ற அந்த கிறிஸ்து பாலனுடைய அந்த இறை பிரசனத்தை நாம் எப்பொழுது பிற மக்களுக்கு கொடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அமைதியின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றார். சிந்திப்போம், என்னுடைய வாழ்க்கையில் நான் அமைதியை கொடுக்கின்றேனா பிற மக்களுக்கு? அந்த அமைதியின் வழியாக கடவுளுடைய இறை பிரசனத்தை நான் கொடுக்கின்றேன் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். C.S. லூயிஸ் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் கூறுகின்றார், மனிதர்கள் விரும்பும் அமைதியை நாம் கொடுக்க வேண்டுமானால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். காரணம், கடவுளால் மட்டுமே இந்த உலகத்திற்கு முழுமையான ஒரு அமைதியை கொடுக்க முடியும் என்று கூறுகின்றார். நம்மிடத்தில், நமது குடும்பங்களில், நமது சமூகங்களில் அமைதி இருக்கிறது என்றால் இம்மானுவேலாக பிறந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தம். அது இல்லாமல் நம்மிடத்திலும், நமது குடும்பங்களிலும், நமது சமுதாயத்திலும் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் இம்மானுவேலாக பிறந்த கடவுள் நம்மோடு இல்லை என்பதுதான் அர்த்தம். சிந்திப்போம், கடவுள் நம்மோடு இருக்கிறாரா? இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது இம்மானுவேலாக பிறந்த கடவுள் நம்மோடு வாழ்கின்றாரா? நமது குடும்பத்தில் இருக்கின்றாரா? நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றாரா என்பதை சிந்திப்போம். அமைதியை இந்த உலகத்தில் விதைத்து அமைதியின் மக்களாக கடவுளோடு இணைந்து வாழ்வோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு நமக்கு தருகின்ற இந்த 3 முக்கிய ஒளியை நாம் நமது வாழ்வில் ஏற்றிக்கொள்வோம். மகிழ்ச்சி என்னும் ஒளியால் இந்த உலகை நிரப்பி, கடவுளின் அருள் என்னும் ஒளியால் நன்மைகளை செய்து, அமைதி என்னும் ஒளியால் பிறந்திருக்கின்ற பாலனை நாம் வரவேற்போம். பிறந்திருக்கின்ற பாலன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.